ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே இந்த புதிய மாதத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நாட்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 1ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சொந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த நாட்களே நாங்கள் ஒரு ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களே இருக்க வேண்டும். அதே வேளையிலே எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் இந்த நாட்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு தேவனாயும் அவருக்கு நாங்கள் குமாரனுமாய் இந்த நாட்களில் இருப்போம். இந்த வார்த்தையை இந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 4 காரியங்களே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. முதலாவது, ஜெயம் கொள்ளுகிறவன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் நமக்கு தேவனாய் இருப்பார் என்றும், நான்காவதாக அவருடைய குமாரனாக நாங்கள் இருப்போம் என்பதையும் குறித்து இந்த நாட்களில் இந்த வார்த்தை நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அநேக போராட்டங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக உபத்திரவங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளை எடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அநேக போராட்டங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக காரியங்கள் இருந்தாலும் ஆனால் அவர் ஜெயம் கொண்டவராய், ஜெயம் பெற்றவராய் இந்த நாட்களிலே சுதந்திரித்து நடந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், அவர் இந்த நாட்களிலே சகலவற்றையும் இந்த நாட்களில் ஜெயம் கொண்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் இந்த நாட்களை பெற்றிருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று சொல்லி வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், எல்லாவற்றையும் இந்த நாட்களை அவர் சுதந்திரித்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வேளையிலே பாருங்கள், அவர் பிதாவுடைய வலது பார்சத்திலே வீட்டிலிருந்து இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய குமாரனாக இருந்து இந்த நாட்களிலே செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக நெருக்கங்கள், அநேக துன்பங்கள், அநேக உபத்திரவங்கள் இந்த நாட்களிலே வருகின்றதை, அதே வேளையிலே நாங்கள் ஜெயங்கொள்ள முடியாதபடி, சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி அநேக தடைகள் இந்த நாட்களிலே வருகிறது. ஊழிய பாதையிலே தடைகள் வருகிறது. நோய்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் என்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கூட இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே வருகிறது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நாங்கள் இந்த நாட்களில் எல்லா விதமான காரியங்களையும் இந்த நாட்களில் சுதந்திரித்து ஜெயம் பெறுகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் அவர் நம்முடைய தேவனாய் இருக்க முடியும் என்பதையும், அவர் இந்த நாட்களில் நம்முடைய தேவனாய் இருப்பார் என்பதையும் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு உறுதியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களில் நாங்கள் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் இந்த பூமியிலே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே ஒரு ஜெய வாழ்க்கையாக இந்த நாட்களிலே வாழ வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் இந்த நாட்களிலே நல்லொரு போராட்டத்தை போராடி வெற்றி பெற்று இந்த நாட்களிலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களில் இருந்து சுதந்திரித்து இந்த நாட்களிலே அவருடைய குமாரனாக மாற்றப்பட வேண்டும். அன்பு பிள்ளைகளே, கடந்த மாதங்கள் முழுக்க இந்த நாட்களிலே தேவன் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். இந்த மாதத்திலே கூட, இந்த புதிய மாதத்திலே நமக்கு இந்த ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் என்றால், ஜெயம் கொள்ளும்படியாக. இன்றைய நாட்களிலே நீங்கள் உபத்திரவங்கள், நெருக்கங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஜெயத்தை பெறுகிறதற்கும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கும் வழியை இந்த நாட்களிலே கண்டுபிடியுங்கள், வழியை ஆயத்தப்படுங்கள். அப்பொழுதுதான் இந்த கடைசி நாட்களிலே அவர் உங்களுடைய தேவனாயும் அவருடைய குமாரனாயும் நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா விதமான பாரமான காரியங்களையும் எபிரேயராக்கத்திலே சொல்லப்பட்டதுபடி எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்து இந்த நாட்களிலே ஓடுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தையும் தந்து இந்த நாட்களிலே சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்வார். இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக இந்த நாட்களிலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த நாட்களிலே ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கிருபை அளிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.